இது மாதிரி யாராவது என் மொபைலை திருடிட்டு போனாங்க அப்படின்னா நான் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நான் 3 செட்டிங்ஸை எனேபிள் பண்ணது மட்டும் இல்லாம நான் 4வது இம்பார்ட்டன்ட் நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ண தான் வைப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பிரைவசி போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் டு பவர் ஆஃப் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருடினவங்க நம்ம ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணணும்னு வச்சாங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைலில் சுவிச் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னா மேலே ஸ்வைப் பண்ணி ஏரோப்ளேன் மோட்ல வந்து போட ட்ரை பண்ணுவாங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு அகைன் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் உள்ள போய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்ட்ரோல் சென்டர் ஃப்ரம் த லாக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நம்ம மொபைல் வந்து லாக்ல இருக்கும் போது மேலே ஸ்வைப் பண்ணி ஏரோப்ளேன் மோட ஆஃப் பண்ணிக்க முடியாது. ஸோ மூணாவது முக்கியமான செட்டிங் ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணதும் உள்ள வித்தவுட் நெட்வொர்க் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவதா நான் யூஸ் பண்ற நியூ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா eSIM தான். இந்த eSIM கனெக்ட் பண்ணிருக்கனால திருடினவங்க நார்மலா நம்ம சிம் வந்து கட்டிட முடியாது. ஏன்னா அது சாஃப்ட்வேரோட இன்டர்னலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதனால நம்ம அவங்களை ஈஸியா ட்ராக் பண்ணி திருடினவங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். இந்த மாதிரி அடிக்கடி மொபைல் தொலைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.